வெல்கம் டு பர்மீஸ் கிச்சன். நம்ம கண்ணாடி பீரோவில் ஒரு கண்ணாடி, நம்ம முகம் பார்க்குற கண்ணாடியெல்லாம் கரையாக அது மாதிரி எப்படி இருக்குது, பறையாக இருக்குங்க. அது வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பவுல் எடுத்துருக்கேன். அதில் ஒரு ஸ்பூனு வினிகரு, விம் ஜெல்லு, இது ஒரு ஸ்பூன், அது ஸ்பூன் நம்ம கலந்துக்கலாம். கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்ப்ரே பாட்டில் இருக்குங்களே, அப்புறம் ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றின்னு நம்ம இந்த மாதிரி கண்ணாடி இது பாருங்கள் இவ்வளோ அழுக்காக இருக்குது. இது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா நம்ம டவல் எடுத்துக்கிறது, காட்டன் டவல் எடுத்து நம்ம தொடச்சிட்டு கொஞ்சம் இது மாதிரி தண்ணி தொட்டு தொடச்சி திருப்பி தொடச்சோம்னா க்ளீன் ஆகிடுது. இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இது மாதிரி காட்டன் துணியில் தொடச்சிட்டோம்னா பாருங்கள் க்ளீன் ஆகிடுது. வினிகர் ஒரு ஸ்பூனும், வினிகர்னாக்கா எலுமிச்சை பழம் நம்ம புழிஞ்சிட்டு விம் ஜெல்லில் வந்து ஒரு ஸ்பூன் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி முதல்ல தொடச்சிட்டு திருப்பி காஞ்சி துணி போட்டு தொடச்சி எடுத்தோம்னா அது மாதிரி க்ளீனாக ஆகிடணும். பாருங்கள் இவ்வளோ பளிச்சுன்னு இவ்வளோ கரையாக இருந்துச்சு, இவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். பாருங்கள் இவ்வளோ க்ளீனாக ஆகிடுச்சு. நான் பீரோவில் இருக்கிற கண்ணாடி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி எதுனா இருந்தாலும் அது மாதிரி என்ன போயிடுச்சுன்னா ரொம்ப நாள் கலர் பண்ணிடுச்சா இந்த மாதிரி வினிகரும் விம்மும் ஒரு ஸ்பூன் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக ஆகிடணும். பாருங்கள் இவ்வளோ க்ளீனாக இருக்குது. இவ்வளோ கரையாக இருந்துச்சு, ஒரு டல்லாக அப்படியே மங்கி போன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். அடுத்தது நம்ம பாத்ரூம் டேப்புங்களே குழாங்கெல்லாம் எப்படி பாருங்கள் இவ்வளோ உப்பு கரை படிஞ்சிருக்கு. இது வந்து நான் ஒரே ஒரு பொருள் தான் எடுத்திருக்கேன். ஆர்பிக்கில் ஒரு நம்ம ஸ்க்ரப் எடுத்து இது மாதிரி ஒரு 2 சொட்டு கொச்சி மாவு இல்லை ஒரு ஸ்பூன் ஊற்றி இது மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கழுவும் க்ளீன் ஆகிடும். அப்படியே ஆர்பிக் முடியும்னா எலுமிச்சை பழமும் பேக்கிங் சோடா போட்டு நம்ம ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேய்ச்சி விட்டோம்னா உடனே கழுவுனா நம்ம ஊற வைக்க கூட தேவையில்லை, நம்ம உடனே தேய்ச்சி விட்டோம்னா க்ளீன் ஆகிடும். நான் ஆர்பிக் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அது மாதிரி கொஞ்சமாக ஊற்றி ஸ்க்ரப்பில் இப்படி தேய்ச்சிட்டோம்னா ஊற வைக்காத உடனே தேய்ச்சி விட்டோம்னா உடனே உப்பு கரெல்லாம் போயிட்டு க்ளீன் ஆகிடுங்க. நல்லா தேய்ச்சிட்டு கழுவிட்டு காமிக்கிற மாதிரி தொடச்சிட்டு இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். பாருங்கள் இவ்வளோ பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குது. ஒரே ஒரு ஸ்பூன் 1/2 ஸ்பூன் ஆர்பிக் இருந்தால் போதும், க்ளீனாக பளிச்சுன்னு ஆகிடும். இந்த லைட் வெளிச்சதுனால அப்படி தெரியுது, உங்களுக்கு க்ளீனாக இருக்குது எப்படி தெரியல. அடுத்து நம்ம கடாய்ங்களாம் இது மாதிரி எப்படி இருக்குங்க, மேலெல்லாம் கரையாகிட்டு அந்த எண்ணெய் ஜிகிட்டு எல்லாம் மேலே பிடிச்சி எடுத்துருக்கு. அது ஈஸியாக எப்படி போக்குறதுன்னு பார்க்கலாம். நம்ம கேஸ் அடுப்பு படுத்து வச்சுட்டு இது மாதிரி லேசாக நல்லா சூடு ஏறினோம்ட்டு நம்ம கத்தியால் இது மாதிரி சுரண்டி எடுத்தோம்னா எல்லாம் க்ளீனாக வந்துடும். நம்ம சோப் போட்டு நம்ம கழுவிட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக பாருங்கள். கொஞ்சம் சூடாக இருக்கும், நம்மளா துணி பிடிச்சின்னு கொஞ்சம் பார்த்து பக்குவமாக க்ளீன் பண்ணணும். இது மாதிரி எந்த பக்கம் செய்யணும் சைடில் இப்படி தேய்ச்சி இப்போ சைடை இது மாதிரி காமிச்சு கேஸ் அடுப்பில் வச்சு நல்லா சூடு ஏறணும். இந்த மாதிரி கத்தியில் க்ளீன் பண்ணிங்க. சும்மா நம்ம அழுத்தம் கூட தேவையில்லை, லேசாக அது பண்ணாவே சூடு ஏறிச்சுன்னா அதில் இருக்கிறதெல்லாம் வந்துடுங்க. அந்த எண்ணெய் ஜிகிடு நம்ம சமையல் பண்ணுறதுல குழம்பு மூலம் தாளிக்கிறது எண்ணெய் ஜிகிடு, அதை பிடிச்சி அப்படியே இதுவாகிடுதுங்களா. இப்போ நம்ம இந்த மாதிரி சூடு பண்ணி இந்த மாதிரி நம்ம தேய்ச்சினே வாங்க. நல்லா சுற்றி இது முக வச்சு கொஞ்சம் உஷாராக தேயணும். சூடாக இருக்கும், நம்ம கையில் சூடு போட்டுறோம். அதனால் இந்த மாதிரி சைட்லேயே நல்லா 2 நிமிஷம் நம்ம சூடு பண்ணி கேஸ் அடுப்பில் வச்சுட்டு சூடு பண்ணி கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம அந்த மாதிரி பிடிச்சி தேய்ச்சினே வந்தோம்னா ஈஸியாக வந்துடுங்க. தோசை ஊற்றுறீங்க, தோசை தாவில் இது மாதிரி தான் நம்ம எண்ணெய் கரை படிஞ்சு இது மாதிரி பிசுண்டு ஆகிடுச்சுன்னா பிசுன்னு கொஞ்சம் சூடாகிட்டோம்னா நம்ம கத்தி எடுத்து இந்த மாதிரி ஓரமெல்லாம் சுரண்டு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி எல்லாம் க்ளீன் ஆகிடும் தோசை தாவும். அது மாதிரி இந்த மாதிரி கடாய்களும் இது மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். நீங்களும் டைப் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த கரையற்கே நம்ம என்ன போகலேன்றோம், இந்த மாதிரி சூடாகிடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி கரண்டு பாருங்கள். அதில் இருக்கிற எண்ணெய் பசங்கள்லாம் எவ்வளோ இதுவாக இருக்குது மாதிரி எவ்வளோ இருக்குது எல்லாம் வந்துடுச்சுங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இதை எடுத்து போட்டுட்டு நான் காமிக்கிற மாதிரி அப்புறம் எவ்வளோ இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இந்த கருப்பு கரைஞ்சி கடாயி இப்போ எவ்வளோ வெள்ளையாக இருக்குது. இப்போ நம்ம சோப் போட்டு கழுவிட்டு க்ளீன் பண்ணிட்டோம்னா எல்லாம் பளிச்சுன்னு ஆகிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.